2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னணி கட்சிகள் தொடங்கிவிட்டன. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க கடந்த வாரம் தனது முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவே தெரிகின்றது. மேலும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒவ்வொருவராக தினந்தோறும் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்களை சந்திப்பது பிரேக்கிங் நியூஸாக ஆகிக்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்படுமானால் நான் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அண்ணாமலை ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனவே இக்கூட்டணிக்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது அவருக்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம் என்ற பட்சத்தில் இந்த கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த 3 வருடங்களாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அசுர வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என்று டெல்லி வட்டாரங்கள் கடுமையாக நம்புகின்றன. எனவே மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்படும் போது அவருக்கு பலம் வாய்ந்த மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டால் அவர் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்.